உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு நான் செய்ய போகிறது சொரக்காயில் எறா போட்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சொரக்காவை எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு குட்டி குட்டியாக இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு அரை கப்பு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு அரை கப்பு எறா நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அரை கப்பு தேங்காய் பூ. ஏற்கனவே நான் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு சொரக்காய் பொரியல் பண்ணியிருக்கிறேன். இது நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு இது எறாவில் சொரக்காய் போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்குறோம். அது பொரிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலராக ஆகட்டும். அடுத்ததாக இந்த எறாவையும் நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். எறா தண்ணி விடுற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். இதில் அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்குவோம். இப்போ எறா நல்லா வதங்கிட்டு நம்ம சொரக்காவை போட்டுக்குவோம். இந்த சொரக்காய் தண்ணி விடும். அதனால் நம்ம இதை கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலந்து அடுத்ததாக ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். ஏன்னா இது காரத்துக்கு மிளகாய்த்தூள் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். இதை நம்ம வேக வச்சுக்குவோம். இது நல்லா மூடி நம்ம வேக வச்சுக்குவோம். நல்லா வேகட்டும். சொரக்காய் நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததான் நம்ம தேங்காய் போட்டுவோம். தேங்காய் போட்டு இது கொஞ்சம் நல்லா திக்கானோடனே ஆஃப் பண்ணிக்குவோம். பாருங்கள், சொரக்காய் எறா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசம், இந்த சாதத்தை கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த எறா போட்டு பொரியல் பண்ணதுனால இந்த சொரக்காய் டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.